அதே மாதிரி அசைவுகள் கால் எங்கே வைக்கணும், கை எங்கே வைக்கணும், அந்த விரல் எப்படி இருக்கணும், கண் எங்கே இருக்கணும், மூஞ்சி எங்கே இருக்கணும், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். டீட்டெயிலாக ஒன்றும் ஒரு 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 உத்தேசமாலாம் கிடையாது. ப்ரிசைஸ், லைக் எல்லாம் எவ்ரி நோட் வில் பி ப்ரிசைஸ். ப்ளஸ் அது வந்து ஜனங்க என்ஜாய் பண்ணணும். அது அது கேரக்டரும் அவ்வளோ யோசிக்கிறார். வச்சுட்டு ஒர்க் பண்ணி அவருக்கு எல்லாம் திருப்தியாக வர வரைக்கும் ஆக மாட்டார். சார் 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 ஒன் மோர் போயிடலாம் சார், அப்படி 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 ஒன்று அடிச்சிடலாம் சார். யாரும் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பார். கேமராமேன் கொஞ்சம் அந்த சார் ஒன் மோர் போயிடலாமா சார் அப்படின்னு யாரை பார்த்துட்டே இருப்பார். ஏதோ ஒரு யாரோ தயங்குறாங்கன்னா அதை பிடிச்சி இன்னொன்று எடுத்துடலான்ட்டு. ஏன்னா அவருக்கு அடுத்து போகும்போது விட்ட ஏதாவது ஒரு நோட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம், இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆக்டர். அந்த சீனை எப்படி எந்த அளவுக்கு எலிவேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எலிவேட் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கும் அவங்க 2 பேருடைய கான்ஃபரன்டேஷன் சீன்ஸ். 2 பேரும் அந்த கேட் அண்ட் மவுஸ் ப்ளே மாதிரிலாம் வரும். அந்த ராம் சரணும் ஒரு எஸ்ஜே சூர்யா அவரும் பண்ணும்போது